நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் போன வாரம் நடந்த பிரஸ் மீட்ல ஒட்டு கேட்கிற மிஷின் யார் வச்சாங்க எனக்கு தெரியும், அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு அதை நான் சொல்றேன், அதோட அடுத்த கட்டம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில நேற்று ஜூலை 31 அன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன தகவல், என்ன ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். வெல்கம் டு தி கேடிவி. இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை. ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கு இடையில ரொம்ப நாளா போர் போயிட்டு இருக்கு. எப்பதான் அந்த போர் முடியும்ன்ற நிலைமை போய் இவங்களுக்குள்ள போரே முடியாதுன்ற நிலைமை வரைக்கும் வந்தாச்சு. ஏன்னா பெத்த மகனான அன்புமணி மேலேயே டிஜிபி வரைக்கும் புகார் போயாச்சு. அவர் நடைப்பயணம் செல்லக்கூடாதுன்னு ராமதாஸ் அவர்கள் தரப்புல பல முறை முட்டுக்கட்டை போட்டும் அன்புமணி அவர்கள் தன்னுடைய எண்ணத்துல உறுதியா இருந்து நடைப்பயணத்தை ரொம்ப தில்லா நடத்திட்டு வராரு. அப்படி இருக்க ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மறக்காம பிரஸ் மீட் கொடுத்து ஏதாவது ஒரு புதுசான தகவலை சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்க வைக்கிறாரு. ஆனா எந்த ஒரு புது தகவலையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சொன்னதையே திருப்பி சொல்றாரு அப்படின்றதுதான் உண்மையா பார்க்கப்படுது. சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல ஒட்டு கேட்கிற மிஷினை அவர் கண்டுபிடிச்சு கிளியனூர் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த விஷயத்துல இது யார் எனக்கு வச்சாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ராமதாஸ் அவர்கள். அப்படி இருந்தும் இதை சைபர் கிரைம் விசாரிச்சு அவங்க சொல்லட்டும் அப்படின்ற கருத்தையும் அவர் முன் வச்சிருந்தாரு. இந்த ஒட்டு கேட்கிற மிஷினை 10 நாளைக்கு ஒரு முறை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்க தான் இதுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தும் சைபர் கிரைம் சொல்ற பிறகு நான் சொல்றேன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த வாரம் வியாழக்கிழமை கண்டிப்பா அது யார் வச்சாங்க தெரிஞ்சிடும் அப்படின்னு போன வாரம் நடந்த பிரஸ் மீட்ல ரொம்ப உறுதியா சொல்லியிருந்தாரு. ஆனா இன்றைக்கு நடந்ததுல இதுவரைக்கும் சைபர் கிரைம் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே எனக்கு கிடைக்கல. இந்தியால சைபர் கிரைம் ரொம்ப திறமையா வேலை பார்த்துட்டு இருக்கு. ஏன் தமிழ்நாட்டிலும் சைபர் கிரைம் ரொம்ப திறமையா இருக்கு. அப்படி அவங்க நினைச்சா 2 நாள்ல இது யார் வச்சதுன்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா அவங்க இது வரைக்கும் எங்கிட்ட சொல்லாம இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா அவங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் இதை கண்டிப்பா செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பா உள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அவங்க அம்மாவும் அன்புமணி அவர்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னும் பேசப்படுது. அப்படி இருக்க அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இது வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இல்லனா ராமதாஸ் அவர்கள் இந்த ஒட்டு கேட்கிற மிஷின் மூலமா அன்புமணி அவர்கள் மேல ஒரு தவறான கருத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா அன்புமணி அவர்கள் தொடர்ந்து அப்பாவை மதிக்கிறது இல்ல, என் பேச்ச சுத்தமா அவங்க கேட்கறது கிடையாது, என் பேரை பயன்படுத்த கூடாது, சுற்றுப்பயணம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் மேல எதிரா பல குற்றச்சாட்டுகளை தினமும் முன் வச்சுட்டு வராரு ராமதாஸ் அவர்கள். அந்த வகையில இந்த ஒட்டு கேட்கிற மிஷினையும் அவராகவே வைத்து அன்புமணி அவர்கள் பக்கம் திருப்புறாரா அப்படின்னு அன்புமணியுடைய ஆதரவாளர்கள் கோபத்துல கொந்தளிப்புல கேட்கிற ஒரு கேள்வியா பார்க்கப்படுது. எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் நடக்காத ஒரு கொடுமை எனக்கு நடந்திருக்கு. ஒட்டு கேட்பு மிஷின் மூலமா வச்சு என்ன அவமானப்படுத்திருக்காங்க, இது ரொம்பவே ஒரு அசிங்கமான செயல் அப்படின்னு ராமதாஸ் அவர்களே குறிப்பிட்டிருந்தாரு. ஒருவேளை இது யாரு வச்சாங்க அப்படின்ற ஒரு உண்மை வெளியே வந்தா இது மறுபடியும் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஏன்னா இது அன்புமணி அவர்கள் மேலதான் ராமதாஸ் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கு. இது உறுதியாச்சுன்னா மறுபடியும் அன்புமணி வர்சஸ் ராமதாஸ் அப்படின்ட்டு எல்லா மீடியாக்களும் முன்னெடுத்த ஹாட்டா பேசுற ஒரு நியூஸா மாறிடும். அதே சமயம் பாமக கட்சிக்குள்ள இருக்கிற அன்புமணி ஆதரவாளர்களும் ராமதாஸ் ஆதரவாளர்களும் நேரடியா வாக்குவாதத்துல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுது. அதனால கண்டிப்பா ராமதாஸ் அவர்கள் இது யாரு வச்சது அப்படின்றத சொல்ல மாட்டாரு, இதை அப்படியே மூடி மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது. இதுல ராமதாஸ் அவர்கள் சைபர் கிரைம் ரொம்ப திறமையா இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. இத சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் பார்த்து ரொம்ப தீவிரமா இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல ராமதாஸ் அவர்கள் இதை வெளியிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. அப்படி வெளியிட்டாருன்னா அது அரசியல் களத்துல இன்னும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும்ன்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே சமயம் ராமதாஸ் அவர்கள் இன்னொரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு. அது என்னன்னா 2வது முறையா தமிழ்நாட்டுக்கு வர இருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். இப்ப தேர்தல் நெருக்கத்துல பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது ரொம்ப நல்ல விஷயம் தானே, தேர்தல் வர்றதுனால பிரதமர் மோடி அவர்கள் வராரு, இது நல்ல விஷயம் அப்படின்னு அவர் கருத்தை முன் வச்சிருக்காரு. இப்படி வாரம் கரெக்டா பிரஸ் மீட் ராமதாஸ் அவர்கள் கொடுத்தாலும் அன்புமணி அவர்கள் ஒரு
பக்கம் தன்னோட நடைப்பயணத்தை எந்த ஒரு தடையும் இல்லாம நடத்திட்டு வராருன்றதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் அந்த நடைப்பயணத்தை நடத்த விடாம பண்றதுக்கு பல திசையில இருந்து முட்டுக்கட்டை போட்டாலும் அத அப்பா பேரை வச்சே நடத்துற அளவுக்கு அன்புமணி அவர்களுக்கு தில்லான ஒரு மனசு இருக்கு அப்படின்னு பேசப்படுது. விறுவிறுப்பான அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன். நன்றி.